கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய திருவசனத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் மட்டுமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பராமரித்து இந்த இக்கட்டான நாட்களிலும் கூட கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கின தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக என் தேவனுக்கும் போதகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மரம் வெட்டி ஒருவன் தனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்குமிங்குமாக ஒரு நல்ல ஒரு வேலையை தேடி அலைந்து கொண்டிருந்தான். அநேக மக்கள் மத்தியிலே சென்று அநேகரிடத்திலே விசாரித்து எப்படியாவது ஒரு நல்ல வேலை தேடுவதற்காக அநேக நாட்கள் அலைந்து கொண்டிருந்தான். கடைசியாக ஒருவரிடத்திலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை ஒன்று அவனுக்கு கிடைத்தது. தனக்கு தெரிந்த அந்த மரம் வெட்டுகிற வேலையை அவன் தேடி கண்டுபிடித்துக் கொண்டான். அந்த முதலாளி அவனிடத்திலே சொன்னார், நீ 5 நாட்கள் வேலை செய்ய வேண்டும், திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ வேலை செய்ய வேண்டும், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உனக்கு விடுமுறை கிடைக்கும் என்று சொன்னார். உனக்கு மிகுந்த சந்தோஷம் அடைந்து விட்டது. அவன் தன்னுடைய வேலையை தொடங்க ஆரம்பித்தான். முதல் நாளிலே மரங்களை வெட்டுகிற போது நிறைய மரங்களை வெட்டினான். 20 மரங்களை வெட்டி குவித்தான். 2வது நாளிலே அது 15 குறைந்தது. 3வது நாளிலே சற்று குறைய ஆரம்பித்தது. 4வது நாளிலே அந்த முதலாளி அவனிடத்திலே வந்து, நீ இன்றைக்கு வரைக்கும் செய்த வேலைக்குரிய கூலியை இன்றைக்கு நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு சென்று விடு, நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர தேவையில்லை என்று சொன்னார். அந்த மரம் வெட்டுபவன் அந்த முதலாளியை பார்த்து கேட்டான், ஏன் நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னை வேலையிலிருந்து அனுப்பிவிடுகிறீர்கள் என்று கேட்டான். நான் மற்றவர்களைப் போல வேற எங்கும் செல்லாமல் தொடர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றேனே, மற்றவர்கள் ஒருவேளை இடையிடையே வெளியே சென்று வந்தாலும் நான் அவ்வாறு செல்லாமல் தொடர்ந்து வேலை செய்து வந்தேனே, அதிகமாக நான் ஓய்வெடுக்கவும் இல்லையே என்று சொல்லி அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள அவன் அந்த முதலாளியிடத்திலே கேட்டான். அப்போது அவர் சொன்னாராம், ஒவ்வொரு நாளும் நீ வெட்டுகிற மரங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறதை நான் பார்க்க முடிந்தது. மற்றவர்கள் அதிகமாகவும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தது அவர்கள் வெட்டுகிற மரங்களுடைய எண்ணிக்கை. ஆனால் நீ வெட்டுகிற மரங்கள் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறதை நான் பார்த்தேன் என்றாராம். அது மாத்திரமல்ல, அவனிடத்தில் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டாராம். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கோடாரியை நீ தீட்டினாயா என்று கேட்டாராம். அதற்கு அவன் சொன்ன பதில், இல்லை, நான் மரம் வெட்டுகிறதிலேயே அதிக கவனமாக இருந்து விட்டேன் என்று சொன்னானாம். அதுதான் உன்னுடைய பிரச்சனை என்று சொல்லி அவனிடத்திலே கேட்ட கேள்விக்கு பதிலை சொன்னாராம். அன்பான திருச்சி விசுவாச பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதை, நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்த பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வேத வசனங்களை தொடர்ந்து படிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த காலை நேரத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த தெய்வீக ஆராதனை வேளையிலும் கூட நீர் பேசும்படியாக, நாங்கள் கேட்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இது கேட்கிற தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை இந்த நாளிலே கேட்டு நீர் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்முடைய
கோடாரியை நாம் சரியாக தீட்டி இருக்கிறோமா, அல்லது நம்முடைய கோடாரிகள் சரியாக தீட்டப்பட்டு அந்த கோடாரிகள் சரியாக தீட்டப்படுவதற்கு இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை பார்த்துவிட்டு நாம் இந்த நாளிலே கடந்து செல்வோம். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கோடாரிகள் சரியாக தீட்டப்படுவதற்கு ஆயத்தம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தம் என்று சொல்லப்படுகிற காரியமானது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா காலகட்டத்திலையும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாட புஸ்தகத்திலே வந்த ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகின்றது. அந்த சம்பவத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். 20th Fox Century என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனமானது வேலைக்கு ஆட்களை எடுப்பதற்காக விளம்பரம் ஒன்றை செய்திருந்தது. அதை பார்த்த ஏராளமான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் விசேஷமாக தங்களுடைய கல்வி தகுதிகளையும் தங்களுடைய அனுபவ நாட்களையும் சொல்லி அவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிபரும் அதிலே தன்னுடைய எல்லா விவரங்களையும் குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்ட அந்த விவரத்திலே அவர் இவண்ணமாக சொல்லியிருந்தார், நான் தற்சமயம் இந்த கம்பெனியில இந்த மணி நேரம் முதல் இந்த மணி நேரம் வரைக்கும் வேலை செய்து வருகிறேன். நீங்கள் ஒருவேளை என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மணி நேரம் முதல் இந்த மணி நேரம் வரைக்கும் இந்த இடத்துல இருப்பேன் அல்லது இந்த இடத்துல இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய எல்லா விவரங்களையும் அவர் அங்கு தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த மணி நேரங்களில நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை வந்து பார்க்கலாம் அல்லது என்னை தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசலாம் என்று சொல்லி தன்னுடைய முழு விவரங்களையும் குறிப்பிட்டிருந்தார். ஏராளமான வாலிப பிள்ளைகள் இவனமாக தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய படிப்பு சான்றிதழ்களையும் கொடுத்து வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட வாலிபருடைய விண்ணப்பத்தை அந்த நிறுவனமானது ஏற்றுக்கொண்டு இவருக்கு வேலை கொடுப்பதற்கு அந்த நிறுவனமானது ஒப்புதலை வழங்கியது. காரணம் என்னவென்று பார்க்கிற போது, நான் இந்த நேரத்தில் நான் இப்படிப்பட்ட இடத்தில் இருப்பேன், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம், அல்லது நான் எந்த நேரத்திலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இந்த பணி நேரங்களில் என்னை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவராக அதிலே ஒரு விண்ணப்பத்தை, தன்னுடைய தகவல்களை உண்மையாக வெளியிட்டிருந்தாராம். அது நிமித்தமாக அவர் மாத்திரம் அந்த நிறுவனத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி அந்த ஓய்நாள் புத்தகத்திலே அருமையான சம்பவம் ஒன்றை வாசித்தது ஞாபகத்துக்கு வந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் எல்லா நேரத்திலையும் எப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்கின்றோம்? அவன் தன்னுடைய வேலையில உத்தமமாக இருந்ததாக வேதம் சொல்கிறது. தன் வேலையில ஜாக்கிரதையுள்ளவனை கண்டால் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க கடவன் என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் நமக்கு ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்கின்றோம். 74வது சங்கீதம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனா? கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவன் நானான். இவனுடைய கோடாரியானது மரங்களிலே, அந்த சோலையிலே இருக்கிற மரங்களை வெட்டுவதற்கு நன்றாக தீட்டப்பட்டிருக்க வேண்டும், இல்லைன்னா வெட்ட முடியாது.
ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா தன்னுடைய புஸ்தகத்தில் அங்கு சொல்லுகின்றார் 10ஆம் அதிகாரம் 34வது வாக்கியம் சொல்கிறது, அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரினால் வெட்டி போடுவார், மகத்துவமானவராலே லீபனோன் விழும். கர்த்தராகிய ஆண்டவரை பற்றி ஏசாயா சொல்கிறார். ஆண்டவர் காட்டின் அடர்த்தியை கோடாரினாலே வெட்டி போடுவாராம், மகத்துவமானவராலே இந்த லீபனோன் விழும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்திருக்கோம். நிறைய இடங்கள்ல லீபனோன் இல்ல கேதுருவை போல, கேதுரு மரங்கள் அவ்வளவு உறுதியான மரங்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட உறுதியான மரங்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்துவாராம். கோடாரியானது மிகவும் உறுதியாக ஷார்பனாக தீட்டப்பட்டு காணப்பட்டால் ஒழிய அவைகள் வெட்டப்பட முடியாது. இவைகளெல்லாம் செய்வதற்கு தீட்டப்பட்டிருத்தல் என்கிற ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம் என்பதை இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கோடாரிகள் சரியாக தீட்டப்பட்டிருக்கின்றனவா என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, சோதித்தறிவதற்கு கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம் என்பதையும் வேதம் சொல்ல மறக்கவில்லை. நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் அங்கு எடுத்து பார்க்கிற போது ஏராளமான பிள்ளைகள் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். இத்தனை ஆண்டுகள் இவர்கள் நியாயம் விசாரித்தார்கள், இத்தனை ஆண்டுகள் இவன் நியாயம் விசாரித்தான் என்று சொல்லி நிறைய பேர் நியாயம் விசாரித்ததாக வேதம் அங்கு சொல்கின்றது. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்திலே 48வது வாக்கியம், அபிமெலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையிலே ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமா என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமெலேக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகம் துருகத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள். இங்கே நியாயாதிபதி ஆக அபிமெலேக் இருக்கின்றார். அபிமெலேக்கு என்னத்தை சொல்கிறார் என்று சொன்னால், தன்னோடு இருந்த ஜனங்கள் எல்லாரையும், நான் கையில கோடாரி எடுத்து ஒரு மரத்தை வெட்டி ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு என் தோளில் போட்டுக்கொண்டு நான் போறேன், அதே மாதிரி நீங்களும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் அபிமெலேக்கு சொன்னபடி, தங்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாகிய அந்த அபிமெலேக்கு சொன்னபடி அவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்து அவர்கள் எல்லாரும் செய்தார்கள். அது நிமித்தமாக அங்கே ஒரு பெரிய ஒரு வெற்றியை வேதம் சொல்கிறது. ஏறக்குறைய 1000 பேரை அவர்கள் சீகம் அருகே கொன்றார்கள் என்று சொல்லி, 1000 பேர் செத்து மடிந்து போனார்கள் என்று சொல்லி. என்ன காரியம்? அபிமெலேக்குடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். சாமுவேல் புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 6வது வாக்கியம் சொல்கிறது, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் அல்லது கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார்.
யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியிடத்தில் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவருக்கு வெற்றியை கொடுப்பதற்கு நிறைய பேர் வேணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் பேர் வேணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் நினைச்சாருனாக்க எல்லாத்தையும் முடிப்பார் என்று சொல்லி தன்னுடைய ஆயுததாரியிடத்திலே அவர் சொல்லுகிறார். இங்கே 13வது வாக்கியத்தை நாம் அங்கு வாசிக்கிற போது, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டு போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரை ஏர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் செல்கின்றார்கள். சவுலுக்கு தெரியாம போறாங்க இல்லையா? அப்படி போய்கொண்டிருக்கிற போது 12வது வாக்கியம் சொல்கிறது, தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி மேல ஏறி போறான். ஒரு பெரிய கரம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. யோனத்தான் முதலாவது செல்கிறான். பின்னதாக அவனுடைய ஆயுததாரியை பின்னாடியே வருகிறார். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கரங்களில் இருக்கிற ஆயுதங்களை கொண்டு அவர்களை தாக்கினார்கள் என்று சொல்லி, இதற்கு முன்னாடி என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். 13வது அதிகாரத்தில் 19வது வாக்கியத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 19வது வாக்கியம், எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்திலே எங்கும் ஒரு கொள்ளன் அகப்படவில்லை. பெலிஸ்தர் சொன்னாங்களா, எபிரேயர் இருக்கிற இடத்துல யாருமே ஈட்டியையோ அல்லது வேற எந்த ஒரு ஆயுதங்களையோ உண்டு பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எச்சரித்த நிமித்தமாக அங்கே ஒரு கொல்லனும் காணப்படவில்லையா. இஸ்ரவேல் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியது. அவங்க வச்சிருந்த ஒவ்வொரு ஆயுதங்கள், அது மண்வெட்டியாக இருந்தாலும் அல்லது கோடாரியாக இருந்தாலும் கடப்பாறையாக இருந்தாலும் அதை கூர்மையாக்க வேண்டும் என்று சொன்னால் பெலிஸ்தரிடத்திலே மாத்திரம் அவர்கள் செல்ல வேண்டி இருந்தது. அங்கதான் கொல்லன்களா இருந்தாங்களாம். எபிரேயர்கள் மத்தியில யாரு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவர்கள் எச்சரித்த நிமித்தமாக அங்கு ஒரு கொல்லனும் காணப்படவில்லையா. அடுத்த வாக்கியம் சொல்கிறது, கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தார்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் கூறாக்குவதற்கு கொல்லன் யாருமே இல்லை. ஆனா அறம் என்று சொல்லப்படுகிற ஒரு சொரசொரப்பா இருக்கும். அதை வச்சு இன்னொரு ஆயுதத்தை அவர்கள் கூர்மையாக்கலாம். அந்த அறம் மாத்திரமே அவர்களிடத்திலே காணப்பட்டதாம். அடுத்த வாக்கியம் சொல்கிறது, யுத்த நாள் வந்த போது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்கும் அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. இப்ப சவுலுக்கும் யோனத்தானுக்கு மாத்திரம்தான் என்ன இருந்துச்சுனாக்க அவங்க கையில ஆயுதம் இருந்துச்சு. அந்த ஆயுதத்தை தீட்டுவதற்கு கூட அவர்கள் கொள்ளையிடத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலை. அவர்களிடத்தில் காணப்பட்ட ஒரே ஒரு கருவியானது அறம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கருவி. அதை கொண்டு அவர்கள் கூர்மையாக்கி
தங்களுடைய ஆயுதங்களை ஷார்பன் பண்ணி இந்த யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரி அழைத்துக் கொண்டு அந்த தானியம் இருக்கிற இடத்துல சென்று அங்க ஏராளமான ஜனங்களை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோனத்தானுடைய ஆயுததாரி யோனத்தானுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்த நிமித்தமாக ஆண்டவர் அன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். யோனத்தான் ஆயுததாரி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போது வெற்றி மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையையும் அவனிடத்திலே அவன் பெற்றுக்கொண்டானான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம் என்பதை, எதற்கு கீழ்ப்படிய வேண்டாம், நான் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் வேதம் சொல்ல தவறவில்லை. ரோமருக்கு எழுதின புத்தகத்திலே நமக்கு வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கின்றது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிற போது சொல்கிற ஒரு இந்த வாக்கியம், உங்களுடைய கீழ்ப்படிதலானது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு சந்தோஷமான வார்த்தையை ஆரம்பத்திலே சொல்கிறார். நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகள், நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்கிற போது, அல்லது நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்கிற போது, நம்முடைய சபையை குறித்து சொல்கிற போது, ஆண்டுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று சொல்கிற போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறது. பவுலார் அப்படித்தான் சொல்லுகிறார், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது, இதுல நீங்க ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களை நீங்கள் எப்போதும் உங்களுடைய காரியங்கள்ல உங்களை நீங்கள் தீட்டிக் கொண்டு கீழ்ப்படிதலோடு காணப்படுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுல ஞானியாக காணப்படுங்கள், தீமை செய்கிறதுல பேதையாக காணப்படுங்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப ஷார்பன் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்முடைய கோடாரிகள் தொடர்ந்து தீட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, ஞானமும் அவசியம் என்று சொல்லி இந்த மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஞானம் எவ்வளவு அவசியம் என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்கின்றது. பிரசங்கி என்ற புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்கிறது, பிரசங்கி 10:10, இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இருப்பு ஆயுதம் மழுங்காமல் இருப்பதற்கு அதை ஒருவன் தீட்டாமற் போயிட்டான்னாக்க ரொம்ப பலத்தை நாம் பயன்படுத்த வேண்டுமா? அப்ப அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம ஞானமா யோசிக்கணும், நம்முடைய மூளையை யோசிக்கணும், நம்ம புத்தியை பயன்படுத்தணும். அந்த புத்தியை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திருக்கோம்? பொருளாதாரத்துல ஒரு காரியத்தை சொல்வார்கள், பிசினஸ் படிக்கிறவர்களுக்கு இது தெரியும். ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்கிறது, அதை ஒருவேளை அதை தூக்கி கொண்டு செல்வதோ அல்லது
அதை எப்படி சுலபமாக எடுப்பது என்பதற்கு அநேக யுக்திகளை பயன்படுத்துவார்கள். அந்த பொருளானது ஒருவேளை சதுர வடிவிலே காணப்பட்டால் அதை கொண்டு செல்வது கடினமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அல்லது அந்த பொருளானது உருண்டையாக காணப்பட்டால் அதை உருட்டி கொண்டே செல்லலாம், அது மிகவும் சுலபமாக இருக்கும் என்று சொல்லி, அது சுலபமான வழி என்று சொல்லி பொருளாதாரத்திலே சொல்வார்கள். ஞானத்தை பயன்படுத்துவது, ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது. லூக்காவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 51வது வாக்கியம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆண்டவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தாராம். பெற்றோர்கள் என்ன சொன்னார்களோ அந்த சிறு வயதுல அவைகள் எல்லாவற்றுக்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு கூட இருந்தாராம். அது நிமித்தமாக ஆனபடினாலே இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவுல அதிகமாக விருத்தடைந்தாராம். ஞானம் இல்லாதவர் அவர் ஞானத்தில் விருத்தி அடைவதற்கு அவர்தான் ஞான கண்மலை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவருக்காக இருந்தாலும் அல்லது வேற எந்த காரியத்துக்காக இருந்தாலும் கீழ்ப்படுகிற போது ஞானத்தை தேவன் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தில் நாம் பார்க்கிற போது தன்னுடைய ஊழியமானது ஒரு பெரிய ஒரு வெற்றியை காண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஊழியத்தை நல்லா ஷார்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்தாலும் அதற்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஞானத்தோடு புத்தியை நாம் பயன்படுத்தி நமக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் தருகிற ஞானத்தை கொண்டு நாம் அந்த காரியத்தை செய்கிற போது ஆண்டவருடைய ஊழியம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக எவ்வளவு வெற்றியுடையதாக காணப்பட்டது. வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். நற்செய்தி புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்திலே 36வது வாக்கியம் சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசும்போது கூட ஞானமா பேசு. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க வாயை விட்டே மாட்டிக்கிட்டாங்க, வாயினாலே எல்லாம் கெட்டு போச்சு. யோபு கூட சொல்லுவார், சில நேரத்தில் என் வாயை பொத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்றாரு, நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பவுலார் எபேசியர்கள் நிருபத்தில் அங்கு சொல்லுகின்றார். அந்த புத்தகம் முழுவதுமாக அநேக இடங்களிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம ஞானமா பேசணும், சிந்தித்து யோசித்து பேசணும் அப்படின்னு அதிகமாக சொல்வதை நாம் அங்கு வாசிக்க முடியும். நீதிமொழியின் புத்தகத்திலே ஞானி இவனமாக சொல்கின்றார். 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்திலே, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து. 7வது வாக்கியம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் நிறைய இடங்களில் சொல்கின்றது. ஆனால் மூடரோ ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்.
9வது வாக்கியம் சொல்கிறது, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்குமா. சரப்பணினாக்க கழுத்துல போற செயின், ஆபரணம்னு சொல்லுவாங்க. இது ஞானம். ஞானம் எப்படி இருக்குமா, உன் தலைக்கு ஒரு பெரிய அலங்காரமான முடியுமாக, உன்னுடைய கழுத்துக்கு ஒரு பெரிய செயினாக, ஆபரணமாக காணப்படுமா. அன்பானவர்களே, இந்த ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 4:7 சொல்லுகின்றார் ஞானி, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். வேற எண்ணத்தை சம்பாதித்தினாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள், ஞானம் தான் முக்கியம் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கை என்கிற கோடாரியை தீட்டுவதற்கு ஞானம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை நம்ம சரியா செய்யறோமா, அதை நம்ம சரியா தீட்டுறோமா, நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஞானத்தை சரியாக தீட்டுகின்றோமா. அதை தீட்ட தவறுகிற போது எல்லா நேரங்களிலும் நாம் ஒரு சரிவை காண்போம். மாறாக சரியாக அதை தீட்டுகிற போது, ஞானத்தை உபயோகிக்கிற போது பெரிய வெற்றியை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறதை வேதத்திலே நம்ம நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடிகின்றது. அதே புத்தகத்தில் ஞானி சொல்கிற 27:17 இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இரும்பை இரும்பு கருக்கிடும் அப்படின்னா, கருக்கிடுனா கருகி போறது கிடையாது, ஷார்பன் பண்ணுமா. இரும்பை இரும்பு கருக்கிடும், இரும்பு இரும்பு சேர்ந்து தேய்க்கிற போது ரெண்டுமே ஷார்ப் ஆகுமா, கூர்மை ஆகுமா. மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான், கூர்மையாக்குகிறான், புத்தியுள்ளவன் ஆக்குகிறான். இப்படிப்பட்ட இந்த ஞானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது? இப்படிப்பட்ட ஞானத்தை இன்றைக்கு நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள முடியும்? சங்கீத புஸ்தகங்களே 19வது சங்கீதத்தில் நமக்கு வாசிக்கின்றோம். 10வது வாக்கியம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. எவைகளை கை கொள்கிறதுனால? 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அப்ப ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்றால், ஆண்டவருடைய இந்த வார்த்தை மூலமாக, தேவனுடைய இந்த புஸ்தகத்தின் மூலமாக, இந்த வார்த்தை மூலமாக. இந்த வார்த்தை என்னை ஞானியாக்குகிறது, அது பேதையை உயிர்ப்பிக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை விசுவாச பிள்ளைகளே, 11வது வசனத்தில் சொல்லுகின்றார், அவைகளாலும் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனாலே. இந்த வேத வசனங்கள் என்னை ஞானியாக்குகிற இந்த வேத வசனங்களை நான் கை கொள்கிறதுனால எனக்கு மிகுந்த பலன் உண்டா. இந்த பலனை ஒருபோதும் யாரும் இழந்து போய்விடக்கூடாது. ஆதியாகம புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு காரியம் ஒன்று அங்கு காணப்படும். 41ஆம் அதிகாரத்தில் 33வது வாக்கியம், ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. யார் சொல்றதுனாக்க, யோசேப்பு சொல்றாரு. 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் செல்வ செழிப்பாக இருக்கிற போது, அந்த 7 வருஷம் செல்வ செழிப்பாக இருக்கிற போது நிறைய பயிரிட்டு தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பஞ்ச நாட்களிலே அவைகள் எகிப்து தேசம் முழுவதுக்கும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி யோசேப்பு பார்வோனிடத்தில் சொல்கின்றார்.
தொடர்ந்து வாசிக்கிறேன். இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த யோசேப்பு தன்னுடைய ஞானத்தினால, தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால அந்த எகிப்து தேசத்தை பாதுகாத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த ஞானமுள்ள யோசேப்பை கொண்டு தேவன் எகிப்து தேசம் முழுவதையும் பஞ்சத்திலிருந்து, எகிப்து தேசம் மாத்திரமல்ல அநேக பக்கத்தில் இருக்கிற நிறைய தேசங்கள் வந்து எகிப்து தேசத்திலிருந்து தானியங்களை வாங்கி சென்றதாக வேதம் சொல்கின்றது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, அவருடைய ஞானத்தை உபயோகிக்கிறவர்களை ஒருபோதும் வெறுமனே வைத்ததில்லை. அவர்களை கொண்டு ஏதாகிலும் யாருக்காகிலும் ஏதையாவது செய்து கொண்டே இருக்கின்றவர். ஞானத்தோடு இன்றைக்கு நாம் வளர்வதற்கு ஒரே வழி, தீட்டப்பட்டு இருக்கிற நம்முடைய கோடாரிகளை எல்லாம் பயன்படுத்தணும். உங்களுடைய கோடாரிகள் சரியாக இன்றைக்கு தீட்டப்பட்டு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாரும் தங்களுடைய கோடாரிகளை சரியாக தீட்டாமல் ஆண்டவர் மரித்த பின்பதாக யூதர்களுக்கு பயந்து அவருடைய மேலறைகளில் உள்ளே இருந்து கதவுகளை தாளிட்டுக் கொண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் 40 நாட்கள் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் அநேக காரியங்களை உபதேசித்த பின்பு மறுபடியும் பரமேறி சென்று விட்டார். அதற்கு பின்பதாக தங்களுடைய கோடாரிகளை, தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கென்று நன்றாக அவர்கள் தீட்டினார்கள் என்று வேதம் சொல்கிறது, சரித்திரமும் சொல்கின்றது. தைரியமாக சத்தியத்தை சொன்னார்கள். பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செய்தார்கள். மத்தேயு பட்டயத்தால் குத்தப்பட்டு மரித்தாராம் இரத்த சாட்சியாக. யாக்கோபு சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவர் மரித்தாராம். பர்த்தலேமியுவை தோலுரித்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாராம். அந்திரேயா என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய சீசர் இந்த பெருக்கல் வடிவிலே சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரணத்தை கண்டாராம். அல்பேயுடைய மகனாகிய யாக்கோபு கற்களாலும் தடியாலும் அடித்து கொல்லப்பட்டு மரணத்தை கண்டாராம். யூதா அம்புகளை கொண்டு எய்து அவரை கொன்று இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு அவர் தயாரானாராம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தோமா இந்திய தேசத்திலே குறிப்பாக கேரளாவில் வந்து, சென்னையில வந்து, பரங்கிமலையில ஈட்டியால் குத்தப்பட்டு இன்றைக்கு அவருடைய ஞாபகமாக சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லி அது காணப்படுகிறது. பேதுருவை தலைகீழாக சிலுவையிலே அறைந்து ஒரு இரத்த சாட்சியாக மரித்தாராம். யோவான் பத்மோ என்ற தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்கு மரணத்தை தழுவினாராம். கானானியாக சீமோன் பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்டு மரணத்தை கண்டாராம். பிலிப்புவை சிலுவையில் அறைந்தும் கல்லெறிந்தும் கொன்றதாக வேதம் நமக்கு சொல்கின்றது, சரித்திரம் நமக்கு சொல்கின்றது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம் ஒவ்வொருடைய கோடாரிகளும் தீட்டப்பட்டிருந்தால் நாம் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். அவருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்வோம், தைரியமாக செய்வோம். ஒருவேளை நம்முடைய கோடாரிகள் இன்னும் சரியாக தீட்டப்படாத நிமித்தமாக ஒருவேளை நமக்கு தேவன் இந்த கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய்
கொள்ளை நோய் ஒருவேளை கொடுத்திருக்கலாம். அது நிமித்தமாக நாம் நம்முடைய கோடாரிகளை தீட்டுவதற்கு இந்த நாட்களை நாம் கொடுத்திருக்கலாம். நம்முடைய கோடாரிகள் ஒருவேளை தீட்டப்படாமல் துருப்பிடித்து காணப்படுமே என்று சொன்னால் அதை தட்டி எடுத்து அதை சரி செய்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் இந்த நாட்கள் வந்தாலும் நாம் துவண்டு போய் விடாதபடிக்கு மீண்டு வருவதற்கான இந்த நாட்கள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவைகள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னும் நாம் ஏதாயிலும் ஒரு சாக்கடையில நம்ம கடந்து இருப்போம் என்று சொன்னால் எழுந்து வர வேண்டும். நம்முடைய கோடாரிகள் எல்லாம் நாம் ஷார்பன் பண்ணணும், தீட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஊழியத்துக்கு முன்பதாக பெரிய ஆயத்தத்தை செய்தாரோ, தன்னுடைய ஊழியத்தை மேம்படுத்துவதற்காக ஷார்பன் செய்தாரோ, உபவாசத்தோடு இருந்து கடைசி நாட்கள்ல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தத்தோடு தீட்டுவோம், கீழ்ப்படிதலோடு தீட்டுவோம், ஞானத்தோடு நம்முடைய கோடாரிகளை தீட்டுவோம். கர்த்தர் உங்களை என்னையும் இந்த நாட்களில் ஆசீர்வதித்து கர்த்தர் வருகிற அந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்து கர்த்தராகி ஆண்டவர் வருகிற வரைக்கும் நமக்கு எல்லாவித பாதுகாவலையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நேரத்துக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக உடைய கிருபைகளை தாங்கின தயவுக்காய் ஸ்தோத்திர சுவாமி. தேவரீர் தாமே உடைய கிருபையினாலே நாங்கள் இந்த நாட்களை காண செய்தீர். நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை இருக்கிற சுவாமி. இந்த கொடிய கொரோனா என்ற வியாதி எங்கள் ஊர் முழுவதும், எங்களுடைய தேசம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் காணப்பட்டிருந்தாலும் இதோ ஆண்டவருடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறபடினாலே நாமத்துக்கு சாட்சிகளாக எங்களை இம்மட்டு நிறுத்தின தயவுக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை விசுவாச பிள்ளைகள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதமானது நம்முடைய பிள்ளைகள் யாவரோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோருக்காக, குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியோருக்காக, முதியோர்களுக்காக, சுகவீனமாய் பலகீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மாறாத ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னாலும் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் கைது செய்கிற கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் ஆசீர்வதிங்க சுவாமி. இதோ வெளியிலே போகிற போது ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பினாலே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய நீர் ராஜாதி ராஜாவாக மகிமை பொருந்தின தம்முடைய தேவதூதர்களோடு வருகிற அந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய கோடாரிகளை ஆயத்தத்தோடு தீட்ட, கீழ்ப்படிதலோடு தீட்ட, ஞானத்தோடு தீட்ட தேவரீர் எங்களை கிருபை செய்யுங்க சுவாமி. விதமாக நீர் உடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஆயத்தப்படுத்தினீரோ, இதோ உம்முடைய வருகைக்கு முன்னதாக இருக்கிற நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை நாங்கள் வீணடித்து விடாதபடிக்கு இதோ இந்த கிருபை நாட்கள் என்று எண்ணி சுவாமி, இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு உடைய சமூக தண்டில் இன்னும் கிட்டி சேர்வதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய அன்பின்கிறோம் எங்கள் யாவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வருகிற அந்த நாளிலேயே சுவாமி, நாங்கள் யாவரும் இந்த பரிசுத்தமான அந்த மீதியான அந்த மெய்யான கூட்டத்திலே நாங்களும் ஒருவராய் இருக்கிற ஒரு சுலாகியத்தை தேவரீர் எங்கள் யாவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல் என்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.